வணக்கம். இன்னைக்கு எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க நேம் எந்த ஊர்ல வந்திருக்காங்க நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க தம்பி, உங்க நேம்? என் நேம் அருண்குமார். நான் சொமட்டையில வந்திருக்கேன். ஊர் பெரிய பிளாலசா. சொமட்டையில எஸ்எம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சேன். வெரி குட். என்ன குரூப்ல படிச்சீங்க? அக்ரி குரூப்ல படிச்சீங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன மார்க் எடுத்து வந்திருக்கீங்க? 422. ஏன் இவ்வளவு லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? இங்கிலீஷ் ஒரு படம் ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இங்கிலீஷ்ல என்ன மார்க் எடுத்துட்டீங்க? 25. இப்போ அகைன் எக்ஸாம் எழுதி ஜூன்ல எழுதி இப்போ என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? 38 எடுத்து இங்க அகைன் டிகிரி ஜாயின் பண்றீங்க. சோ இந்த மாதிரி பிளஸ் டூல ஒரு சிலர் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டோம்னு கவலைப்பட்டு இருக்காம இம்மீடியட்டா அந்த எக்ஸாமினேஷன் எழுதி இன்னைக்கு வந்து எங்க காலேஜ்ல பிஎஸ்சி சேர்ந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார், இப்போ பையன் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர போறேன்னு சொல்லும்போது நீங்க என்ன மாதிரி ரியாக்ஷன்? சார் அவன் அக்கிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே, 3 பசங்க இருக்காங்க. சரி சரி, நான் அக்கிரி படிச்ச நிறைய கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. சரி சரி, அதே படின்னு சொன்னேன். சரி, ஆனா அவனுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. எப்படி இன்ட்ரெஸ்ட்? அவங்க யாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்களா? இல்ல எங்க ஊர்ல ஒரு 5 பேர் பையன் வெளிநாட்டுல இருக்காங்க. ஓகே, திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியாலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாடியில அண்ணன் பையன் பையன் வளர்த்தாங்க. சவுதியில சித்தப்பா பையன். அவங்க போய் சொன்ன பிறகுதான் அந்த ஆசை வந்தது. நானும் அவனுக்கு குமரேசன் போய் கேட்டுப்பாரு, வெளிநாட்டுல இருக்காங்க. சரி சரி சரி, கேட்டுப்பாருன்னு அவனுக்கு கேட்டு விசாரிச்சான். அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே, சரி எனக்கும் சரி அவன் ஆசைப்படாம அப்படிங்காட்டி பையன் ஆசைப்படுறாரு. ரெண்டாவது முடிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. தெரிஞ்ச சர்க்கிள்ல அவங்க வந்து சொன்னாங்க மதுரைக்கு போங்க, இந்த காலேஜ் போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். நீங்க எதுவும் சொல்றீங்களா மேடம்? ஓகே, பையனை பத்தி நல்லா டிசிப்ளினா அவருக்கு ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க. ஆமா, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, டிசிப்ளினா வளர்த்துருக்கீங்க. வெரி குட். சோ இந்த மாதிரி பிளஸ் டூல பேரண்ட்ஸ் போய் அவங்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்து சொல்லியிருக்காங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து நான் படிக்கணும். காரணம், நான் வெளிநாட்டுல போய் நிறைய ஏர்ன் பண்ணணும். அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பசங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரில சவுதியில எல்லா கண்ட்ரில ஒர்க் பண்றாங்க. சோ அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அண்ட் சேம் டைம் அவர் பிளஸ் டூல ஃபெயில் ஆனாலும் இம்மீடியட்டா அந்த எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். பையன் அப்பா பாத்தீங்கன்னா அக்ரி படிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு சரி ஃபர்ஸ்ட் பையன் 3 பசங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு நிறைய வெளிநாட்டுல போய் ஏர்ன் பண்ணாருன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பசங்களும் இந்த மாதிரி படிச்சு நல்லா வெளிநாட்டுல போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க. சோ பொதுவா என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, ஜென்ரலா ஒரு டிகிரி படிச்சு ஒரு 3 இயர்ஸ் டிகிரி படிக்கிற காட்டிலும் இவங்க படிக்கிற கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான். 1 இயர் கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ், 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்ல இருப்பாங்க. இந்த கோர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கு போக முடியும். ஈவன் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா கண்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இவங்களால போக முடியும். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிக்கும் போது ஈவன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐஎல்ஸ், டோஃபல் எக்ஸாம்ஸ் இருக்கு. 10 மார்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பிஇ கிராஜுவேஷன் 7.5 8 மார்க் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இவங்க ஒரு 5 மார்க் எடுத்தாலே போதுமானது. சோ வேர்ல்டு வைடா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் அதிகமா இருக்கிறதுனால இவங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் கேரியர் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எங்க காலேஜ்ல. மேலும் இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.